இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வந்து யுஐடிஐ பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் உள்ள குழந்தைகள் 5 மற்றும் 15 வயதை அடையும் போது அவர்களின் பயோமெட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைரேகைகள், கருவிழி மற்றும் புகைப்படம் புதுப்பிப்பது அவசியம். இது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு அல்லது எம்பியு என்று அழைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது உங்களுடைய குழந்தை வந்து 5 வயது ஆகும்போதும் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும், 15 வயது ஆகும்போதும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஆதார் சேவை மையத்திற்கு போய்ட்டு தான் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் சேவை மையம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து அங்கே போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு புவன் ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா buvan.nrsc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் சென்டர்ஸ்னு வரும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆதார் சென்டர்ஸ் நியர்மின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட சிட்டி நேம் அல்லது லொக்கேஷன் நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பை பின்கோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பை பின்கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண பின்கோடில் எங்கெங்கெல்லாம் ஆதார் சேவை மையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டருடைய நேம், பின்கோட் நம்பர், ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பிளேஸ் பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அட்ரஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த என்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட், வியூ பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. கெட் ரூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை எனபிள் பண்ணோடனே வந்து உங்களுக்கு கூகுள் மேப்லேயே வந்து அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ரூட்டே வேணால் இதில் லெஃப்ட் சைட்லேயே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் இருக்கிறது வந்து அது இருக்கிற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஃபுல் அட்ரஸ், இசேவை மையம் நேம், எந்த தாலுக்கில் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கூகுள் மேப்பில் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு 5 வயது ஆகும்போதும் மற்றும் 15 வயது ஆகும்போதும் இலவசமாகவே நீங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.